நாட்டில் எவன் அடிச்சுட்டு செத்தாலும் நாங்கள் மாதம் மாதம் சேல் போடுவோம்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் ஒரு பக்கம் அமேசான் ஒரு பக்கம் போட்டு வதைக்கிறாங்க. ஸோ இந்த மாதமும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு சேல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிக் சேவிங்ஸ் டே அதுதான் அந்த நேம் வச்சுருக்காங்க. நேம் எங்கேருந்து போய் வாங்குறானுங்கன்னு தெரில. சரி, இந்த சேலில் நமக்கு எதுனா சேவிங்ஸ் ஆகுதா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு இப்போ நீங்கள் பழைய ப்ரைஸில் வாங்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க, நம்ம என்னென்ன சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் நீங்கள் இப்போ அண்டர் 30K மொபைல் வாங்குறதா இருந்தாலும் சரி, 20K மொபைல் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கிங் வாங்குறதா இருந்தாலும் சரி, இது ஒரு ரைட் டைமாக வாங்குறதுக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்படி தபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, welcome to the show. Ready? Let's go, let's go. புதிய gadget on the review table. Price கம்மி but quality always stable. Latest news, tech updates daily, get the facts right. Mobile audio reviews, yeah, the future's looking bright. Bugs பரித்தம்கள் பரிதாபங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட். அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டை தான் வழக்கமாக சேல் அதிகம். இந்த வாட்டியுமே அப்படி தான் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிப்போம். ஸோ அவங்களோட மொபைல் செக்ஷனில் போனீங்கனாலே அந்த டாப் டீல்ஸ் எல்லாமே மேலே ரன் பண்ணி விடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தேதிக்கு 30Kக்குள்ளே ஒரு மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் மொபைல் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 3 விஷயம் பார்ப்பேன். ஒன்று பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று மொபைலோட டிஸ்பிளே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேட்ரி. ஸோ இந்த 3 தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட ப்ரைமரியாகவே இருக்கும். அந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸில் வர்றது பார்த்திங்கன்னா விவோ தான். விவோவோட T4 Pro. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இவனோட அந்த இதுலேயே இருக்குது. 27,000 கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. 28,000 போட்டிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸிங் வந்து 28,000 போட்டிருக்காங்க, 8,128. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 கார்டு ஆஃபர். நீங்கள் எந்த கார்டு வச்சு போட்டாலும் 1000 கிடைக்குது. ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டு வச்சுருந்தீங்கனாலும் சரி, SBI கார்டு வச்சுருந்தாலும் சரி, டெபிட் கார்டு, HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி என்ன மாதிரி கார்டு வச்சு நீங்கள் போட்டாலும் மேஜர் பேங்க் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1000 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 26,000 இது எந்த ஆங்கிளில் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல டிசைன், அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல கேமரா இருக்க ஒரு மொபைல் கண்டிப்பாக T4 Pro தான். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கணும், மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கணும், இந்த மாதிரி ஆங்கிளில் யோசித்தாலும் சரி, எனக்கு நல்ல பேட்டரி லைஃப் வேணும், நல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி, இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மொபைலாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நானும் 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ரிவ்யூவும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மொபைல் யூஸ் பண்ணி என்னோடய ரிவ்யூ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய சாய்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர் 30Kல வந்து ரியல்மியில் 2 மொபைல் இருக்குது இந்த வாட்டி. ஒன்று வந்து P4 பவர். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்துருச்சு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ P4 பவர் ஏன் வாங்கணும், ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸிங் பார்த்துருவோமே. 28,000 வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கீங்கன்னா 3,000. அப்படி இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேடிஎம், ஃபோன்பே, எந்த ஆங்கிள்னாலும் வாங்கிக்கோங்க. காசை கட்டி பொருளை வாங்குறீங்க அப்படின்னா 3,000 டிஸ்கவுண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது 25,000 கிடைக்குது. ஸோ 25,000க்கு இது ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்பொழுது, எக்ஸலண்ட் பேட்டரி லைஃப், ஒரு நல்ல டே லைட்டில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு கேமரா, அண்ட் ஒரு நல்ல டிசைன். ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இந்த ஃபோனை தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸோடு நீங்கள் கேம் ஆட மாட்டீங்க அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்கும்பொழுது இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 25,000க்கு ஒர்த்து டீல் இதுவுமே. ஸோ ஆப்ஷன் 3 இதுவுமே ரியல்மி தாங்க. ரியல்மியிலேருந்து P4 Pro இது வந்து 26,000 போட்டிருக்காங்க. இதுவுமே 28,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் யூபிஐயில் பே பண்ணாலும் இதுக்கும் 2,000. அதாவது நீங்கள் இதுவுமே காசை கட்டி பொருள் வாங்கிக்கோங்க அந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது 26,000 கிடைக்குது. ஸோ 26,000 நமக்கு இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 4 கிடைக்குது, 7000 mAh பேட்ரி கிடைக்குது, ஒரு நல்ல கேமரா கிடைக்குது. ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு நாள் பேட்ரி சாலிடாக வந்தால் போதும், நல்ல டிசைன் வேணும், எனக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபோன் வேணும், நல்ல கேமரா வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
4K 60 ஆப்ஷனும் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபோனில் மட்டும்தான் இருக்குது. நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். 30,000 நீங்கள் எந்த ஃபோன் எடுத்தாலும் 4K 60 ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ரியல்மி கிட்ட தான் வரணும். எப்படி டெலிஃபோட்டோ கேமரா வேணும்னா நீங்கள் விவோ கிட்ட போகணுமோ அந்த மாதிரி 4K 60 வேணும்னா நீங்கள் நம்ம தலைவர் ரியல்மி கிட்ட தான் வரணும். அடுத்து ஆப்ஷன் 4 மோட்டோவோட எட்ஜ் 60 ப்ரோ. இன்றைக்கும் இந்த ஃபோன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தாங்க கொடுத்துட்ருக்கு. நான் டே டு டேல நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் நானே ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஃபோனை. என்னோட ப்ரைமரி செகண்டரி இல்லை நான் வீட்டில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஆங்கிலையும் போட்டு அடிச்சாச்சு அந்த ஃபோனை. எனக்கு பர்சனலாக அந்த ஃபோனில் எந்த பிரச்சனையுமே வரல. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் மோட்டோவை பற்றி சொல்லிட்டு இருந்தாலும் என்னோட டே டு டே லைஃப்பில் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ எட்ஜ் 60 ப்ரோ ஏன் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்கும் போது எக்ஸலண்ட் டிஸ்பிளே, ப்ரீமியமான ஃபீல் இருக்க ஒரு டிசைன், நல்ல பேட்டரி லைஃப் இருக்க ஒரு ஃபோன், ஆவரேஜ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஃபோன். ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது தாராளமாக நீங்கள் மோட்டோவை சூஸ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் ப்ரீமியமான ஒரு ஃபோன் அண்டர் 30Kல வாங்கணும்னா எங்கேயுமே மோட்டோ மட்டும்தான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். வேறு எந்த ஃபோனுமே இதோட செக்மெண்ட்டில் இந்த அண்டர் 30Kல ஓவரால் நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீமியமான ஒரு டிவைஸாகவே இருக்கும். ஸோ அதுவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சூப்பரான மொபைல். இன்னொன்று, ஆடியோ பிரியர்களாக இருந்தாலும் நீங்கள் மோட்டோ தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். டால்பி அட்மாஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற ஒரு ஃபோன் எனக்கு தெரிஞ்சு மோட்டோ தான். இந்த ஃபோன் இதிலெல்லாம் கூட டால்பி இருக்குது, ஆனால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பட் மோட்டோவில் அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆடியோலையும் சரி, அதாவது நீங்கள் TWS இல்லை ஒயர்ட் ஹெட்ஃபோன் இந்த மாதிரி கேட்டாலும் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அவுட் ஸ்பீக்கரில், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் கேட்டாலும் ஃபீல் பண்ண முடியுது. மல்டிமீடியாக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் வேறு லெவல். அடுத்து இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரது பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு ரா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க 2 ஆப்ஷன். ஒன்று போக்கோ, இன்னொன்று ஐகோ. போக்கோவோட F7 இந்த ப்ரைஸிங்க்கு இன்றைக்கி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அண்டர் 30Kல அது இன்றைக்கி மாட்டல. போக்கோ F7 ஐயோ 36,000 ஆக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபோனு. எதனா ஆஃபர் இருக்கா? 2,000 ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது 34,000. 34,000 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். நல்ல பெரிய ஃபோனை யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலை கிடைக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக நீங்கள் ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா போக்கோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் ஐக்கூவோட நியோ 10ஐயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், நியோ 10R கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுமே மோராலெஸ் இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு இதோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. கேமரா கம்பேரிட்டிவ்லி போக்கோ விட ஐக்கூவில் நல்லாயிருக்கும். ஸோ இது வேணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐஃபோனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஐஃபோன் 17 வாங்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு ரைட் டைம். ஏன்னா ஐஃபோன் 17 வந்து ஆல்மோஸ்ட் வந்து 83,000 இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸில் போச்சு. திரும்ப அதை MRP 80,000 மாற்றி அதுக்கு ஒரு 2,000 வந்து கார்டு ஆஃபர் கொடுத்து 78,000 உங்களால் வாங்க முடியும். இந்த ஆஃபர் நீங்கள் லோக்கலில் போனாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் எதனா போடுறீங்கன்னா அடிஷனல் 3,000 கிடைக்கும். பட் 3,000 எக்ஸ்சேஞ்ச் எதனா போடுறீங்க அப்படின்னா அது ஒர்த்தாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எங்கேயும் ஒர்த்தாக இருக்காது. பட் 16லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது, 60,000. இதே வந்து 15 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எங்கது 53,000. ஸோ இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. ஆப்பிளில் வேறு எதுவும் பெருசாக ஆஃபர் இல்லை. ரியல்மி GT7 வாங்கலாமான்னு ஒரு சிலர் கேள்விகள் இருக்கும். டிமென்சிட்டி 9500E வாங்கலாமான்னா அதோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் 37,000 வந்துருச்சு. ஸோ நீங்கள் போக்கோ சீரியஸில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் இருக்குமே தவிர அண்டர் 30Kல அது வராது. அண்டர் 30Kக்கு மேலே நீங்கள் ஃபோன் வாங்குறதுனாலும் பெருசாக உங்களால் இன்றைக்கி யூஸ் பண்ண முடியாது. அந்த 30 to 50Kக்குள்ளே நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி பெருசாக அந்த செக்மெண்ட்டில் ஃபோனே கிடையாது. நீங்கள் வாங்கினா 30Kக்குள்ளே வாங்கணும், இல்லைனா 50Kக்கு மேலே தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. விரல விட்டு எண்ணிடலாங்க. உங்களுக்கு 30,000 to 50,000 ஒரு நல்ல ஃபோன் வேணுன்றது. நத்திங் ஃபோன்லாம் வாங்கணுமான்றது நீங்கள் பார்த்துங்க. 3A Pro எனக்கு கேமரா மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 2,000 ஆஃபர் 28,000 விற்கிறாங்க, அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி
இதில் ஃபோனில் வேறு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது புதுசாக 2 ஃபோன் லான்ச் ஆகிருக்குல்ல, அங்கேயுமே வந்து தலைவன் ஒரு வேலையை பார்த்து விட்டான். நத்திங்கில் வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் ஆகிருக்கு, நத்திங்கோட 4A சீரிஸ். ஸோ இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது 25,000 ரூபாய். ஆனால் இந்த ஃபோன் லான்ச் ஆனது 32,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலும் ப்ரைஸிங்கில் ஒர்க் அவுட் ஆகலை. எங்கே இதில் ப்ரைஸிங்கே போடணும் ஆடப்பாவீங்களா. 28,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும்னு போட்டிருக்கான். 28,949 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும்னு போட்டிருக்கான். பட் மார்க்கெட்டிங் இவங்க ஃப்ரண்ட் பேஜில் போடுறது 25,000 போடுறாங்க. ஸோ 3,000 ரூபா நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ணி வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வாங்கணுமா வேணாவான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. கிளிஃப் பார் ஒன்று புதுசாக ஆட் ஆகிருக்கு. 4A ப்ரோ 35,000 ரூபா இவன் போட்டிருக்கிறது. உள்ளே போனால் 40,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க எனி பேமெண்ட். ஸோ 35,000 ரூபாய்க்கு 7 Gen 4. பட் ஒரு நல்ல டிசைன் வேணும், எனக்கு நத்திங்லேருந்து ஒரு ஃபோன் வேணும்னா தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இதை வாங்கலாமா நத்திங் 3 வாங்கலாமான்னு சொல்லிட்டு. இதை விட நத்திங் 3 வாங்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா அது இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நத்திங்கில் வேறு எதுவும் ஆஃபர் இல்லைங்க. சாம்சங் மோட்டோவில் வந்து அதே மாதிரி அண்டர் 20K வந்து ஒரு ஃபோன் இருக்கும், Edge 60 Fusion. ஸோ அதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரைட் டைமாக இருக்கும் அந்த ஃபோனை நீங்கள் இந்த டைமில் வாங்குறது. ஏன்னா 19K கிடைக்கிது. 18,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் வச்சுக்கிங்களேன். 20,000 ரூபாய்க்கு இதில் கொடுத்துருக்க ஒரு டிசைனும் டிஸ்பிளேவும் நீங்கள் வேறு எந்த செக்மெண்ட்லேயும் பார்க்கவே முடியாது. 20,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் எனி காம்படிஷனில் நீங்கள் எந்த மொபைல் எடுத்துகிட்டு வந்தாலும் ஸோ ஒரு நல்ல டிசைன், நல்ல டிஸ்பிளே, நல்ல பேட்டரி லைஃப் இது எல்லாமே கிடைக்கும். ஆவரேஜான கேமரா, ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் வாங்கிறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். அண்டர் 20K இன்றைக்கி அண்டர் 20K நமக்கு காம்படிஷனில் எடுக்கும்போது 3 ஃபோன் வரும். ஒன்று போக்கோவோட M8, இன்னொன்று ரெட்மிலேருந்து பார்த்திங்கன்னா நோட் சீரிஸ் வரும். ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா CMFோட ஃபோன் 2 ப்ரோ இது வரும். ஸோ இந்த ஃபோன் 2 ப்ரோவும் மோட்டோவும் தான் டைரக்ட் காம்படிஷனில் இருக்கும். அந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு டிசைன், பேட்ரி, எனக்கு மெயினாக டிஸ்பிளே இது வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து மோட்டோ போய்க்கலாம். எனக்கு யூனிக்கான டிசைன் வேணும், எனக்கு நத்திங் ஓஎஸோட எனக்கு அந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு க்ளீனான ஒரு UI வேணும் கம்பேரிட்டிவ்லி மோட்டோவை விட. அதே மாதிரி எனக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் CMF போகலாம். 2 ஃபோனையும் யூஸ் பண்ணியிருக்கேன். மோட்டோவோட Edge 60 Fusion வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் பார்க்குறதா இருந்தால் பார்த்துருங்க. மற்றபடி மோட்டோவில் வேறு தான் ஆஃபர் இல்லை. G60 7 பவர் 15,000, G35 12,000, மோட்டோ சிக்னேச்சர் 53,000. சிக்னேச்சர்லாம் யார் வாங்குவீங்கன்னு எனக்கு தெரில. ரேசர் 60 45,000. மற்றபடி வேறு எதுவும் ஆஃபர்லாம் இல்லைங்க. சாம்சங் பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர காஸ்ட்டில் இருக்குது சாம்சங்லாம். சாம்சங்கில் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோனே மாட்டல. 30Kக்குள்ளே போகிறதா இருந்தால் A சீரிஸ் மட்டும் தான் போக முடியுது. மற்றபடி வேறு எதுவும் செல்ல முடியவில்லை. பிக்சல் 10A வந்து 43,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் அதே நீங்கள் 9A எடுத்திங்கன்னா உங்களுக்கு 37,000 ரூபாய்க்கு கிடைக்குது. 9A வாங்குறது புச்சால்தனமா, 10A வாங்குறது புச்சால்தனமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே ஃபோன் தான், வருஷன் மட்டும்தான் வருது. அதனால் நீங்கள் உங்கள் கையில் விட்டுவிட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு. இன்ஃபினிக்ஸ் ஸோ வர இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா 2-3 ரிவ்யூஸும் நம்ம பார்த்தோம். என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் கேட்கும்போது சொன்னது. ஸோ உண்மையாலே இன்ஃபினிக்ஸ் நல்லா தான் இருக்குது போல். நம்ம தான் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறோம் போல். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கான் ஆஃப்லைனில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த சீரீஸில் வந்து இந்த GT சீரீஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. GT 30 Pro ஸோ 18,000 எவ்வளோ இது 28,000 ரூபாய்க்கு இது விற்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க மார்க்கெட் பண்ணுறது எவ்வளோ விற்கிறாங்க, 3,000 ரூபா ப்ளஸ் 4,250 ரூபா ஆஃபர் கிடைக்குதுங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது 28லேருந்து 4னா 24,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 24,000 ரூபாய்க்கு இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு நினைக்கும்போது Dimensity 8350 மோட்டோவில் இருக்க அதே ப்ராசர் தான் இதில் கிடைக்குது. மோட்டோவா இன்ஃபினிக்ஸா அப்படின்னு யோசிக்கும்போது டிசைன், டிஸ்பிளேலாம் வேணும்னா நீங்கள் மோட்டோ போயிடலாம். ரா பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் வந்துடலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் நல்லா தான் இருக்குது. வேறு யாருனா இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட கமெண்ட்லேயே 2-3 பேர் பண்ணியிருந்தாங்க, இன்ஃபினிக்ஸு நீங்கள் டெக்னோ இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ, நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ வாய்ப்புகள் கிடைக்கட்டும், கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இது தாங்க, வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா
டாப் டீல்ஸ் இல்லை. K13 டர்போலாம் வாங்கினோமான்னு பார்த்தீங்க, ஒரே ஒரு கேமரா தான். ஃபேன் இருக்க ஒரு ரீசனுக்காக அதை வாங்கணுமா, ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டேல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மற்றபடி அவ்வளோதான். இதில் ஃப்ளிப்கார்ட்டில் மொபைல் ஆஃபர் இது தான். பட் நீங்கள் ஸ்மார்ட் வாட்சஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாம்சங் தான் ஃபஸ்ட்டு ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ சாம்சங் வாட்ச் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குங்க. நான் வந்து ஒரு கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். சாம்சங்கோட வாட்ச் 6 LTE இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,749 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். ஸோ SBI கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா 1,250 ரூபா உங்களுக்கு ஆஃபர். ஸோ 13,000 தான் போட்டிருக்காங்க. சாம்சங் வாட்சை ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நான் யூஸ் பண்ணுற வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் 4 கிளாசிக். நானே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது லான்ச் ஆகும்போது என்ன UI இருந்தது, என்ன OS இருந்தது கூட எனக்கு தெரில. சாம்சங்கோட ஃபஸ்ட்டு Wear OS வாட்ச். ஸோ அதில் இன்றைக்கி தேதிக்கு நான் வாங்கும்போது இருந்த வாட்சை விட இன்றைக்கி அதோட UIயாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்க ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வாங்கும்போது பிபி, சாம்சங் பே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ECG இதெல்லாம் எடுக்கவே முடியாது. அது வந்து நம்ம இந்தியாவிலேயே தடை பண்ண ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஆனால் நவ் த டேஸ் உங்களால் வாட்ச் 4ல் அது யூஸ் பண்ண முடியும். அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். One UI 8 என்னோடய வாட்சில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக சாம்சங்கில் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், நீங்கள் கீழே போட்டு சாம்சங் வாட்சை உடச்சிட்டிங்க அப்படின்னா புது வாட்சை வாங்குற அளவுக்கு டிஸ்பிளே ப்ரைஸ் இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் ட்ராபேக்கு. மற்றபடி நீங்கள் கீழே போடாமல் நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கிங்க்கு வாங்குகிறேன், நான் ஒரு லுக்குக்காக வந்து வாங்குகிறேன், எனக்கு டே டு டே நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நான் அதில் வாட்ச்லேருந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வாங்குகிறேன், நான் இண்டிவிஜுவலாக ஃபிட்னஸ் ட்ராக்கிங் யூஸ் பண்ணும்போது நான் எதையுமே கொண்டு போக மாட்டேன், அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போதும் சரி, நீங்கள் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் பக்கம் போனாலும் சரி, இல்லை ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுற ஆங்கிளில் போனாலும் சரி, நீங்கள் எந்த ஆங்கிளில் போனாலும் சாம்சங் இந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டான ப்ரைஸிங்கில் கிடைக்கும். காம்படிஷனில் அமேஸ்ஃபிட் இருக்கும். ஸோ அமேஸ்ஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது சாம்சங் வாட்ச் எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் ஃபிட்னஸ் ட்ராக்கிங்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த வாட்சை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அமேஸ்ஃபிட் அப்படி சொல்லி தான் விற்கிறாங்க. நீங்கள் அதுவுமே கன்சிடர் பண்ணலாம். இல்லை சாம்சங்கோட லேட்டஸ்ட் வாட்ச் 8 பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்குது. Samsung Watch 8. Samsung Watch 8 வந்து 26,499 ரூபாய்க்கு அவங்க ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் 6,000 ரூபா கூப்பன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SBI கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 2,750 ரூபா ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 17,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் கிடைக்குது. 17,000 ரூபாய்க்கு ஒர்த்தான டீல். ஏன்னா லேட்டஸ்ட் வாட்சே இது தான். ஸோ நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுறதுனா கன்சிடர் பண்ணலாம். பழைய வாட்சை கன்சிடர் பண்ணுறது 12,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டஸ்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது சாம்சங் வாட்ச் நான் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச். நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணதுனால தான் பண்ணுறேன். ஸோ தாராளமாக வாட்ச் 8 நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணிக்கலாம். நத்திங் வாட்சும் பார்த்துங்க. நீங்கள் பேசிக்காக ஃபிட்னஸ் ட்ராக்கிங் வேணும் அப்படின்னா CMF வாட்ச் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வச்சுருக்கேன் CMF வாட்ச் Pro 2 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என் பட்ஜெட் அண்டர் 5K அப்படின்னா CMF வாட்சும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்சாக உங்களுக்கு இருக்கும். நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குங்க. சூப்பரான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக அதில் வரப்போகுது. 4,199 ரூபாலேருந்து அது இருக்குது. இல்லை நான் வாட்ச் ப்ரோ வாங்குகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3,500 ரூபா. இதில் 3,999 ரூபா போட்டிருக்காங்க. விலையேற்றி விட்டாங்க போல். 3,500 ரூபா. அந்த ஆரஞ்சு கலர் தாங்க விலை அதிகமாக இருக்கும். அதை விலை கம்மி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ 3,500க்கு உங்களுக்கு கிடைக்குது. இதில் கார்டு ஆஃபர் எதுனா இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை. எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா ஆஃபர் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல டீல், நல்ல ப்ரைஸிங். அதை விட்டுட்டிங்கன்னா ரியல்மிலையும் வாட்ச் இருக்கும். ரியல்மி இந்த ரியல்மி வாட்ச் 5 உங்களுக்கு ஆப்பிள் மாதிரியே ஒரு டிசைன் வேணும்னா இந்த வாட்சுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 4,000 ரூபாய். இந்த வாட்ச் எல்லாமே உங்களால் GPS இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போயிடலாம். இதில் நான் நத்திங்கில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். அக்யூரசி அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது சாம்சங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு 10% கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸிங்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. மற்றபடி ஸ்லீப் ட்ராக்கிங் இந்த வாட்ச் எல்லாமே உங்களுக்கு ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கும், ஃபிட்னஸ் ட்ராக்கிங் இருக்கும்,
நிறைய ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகாமல் வாட்சை மட்டும் கட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுன்னு ஒர்க் அவுட் பண்ண ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டேட்டாஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும் போது இது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுனால தாராளமாக நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் இந்த டைமில் வாங்கக்கூடிய ஒரு ஆஃபர்ஸாக தான் இருக்குது. அடுத்து ஆடியோ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆடியோ ப்ராடக்ட்ஸ் யோசிக்கும்போது நம்ம ஜென்ரலாக சொல்கிறது அண்டர் 5Kக்குள்ளே வாங்கிக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் வேணும், அண்டர் 5Kக்குள்ளே வேணும்னா OnePlusஓட பட்ஸ் 4, ரெண்டாவது வந்து ரியல்மியோட அந்த 7 Pro, ஸோ மூணாவது வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 8, அது இன்றைக்கி 200 ரூபா கம்மியாக இருக்குது. நாலாவது வந்து OnePlusஓட நார்டு பட்ஸ் 3 Pro. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கும், நல்ல ஏஎன்சி, நல்ல கால் குவாலிட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஸாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேட்டரி லைஃபும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். லாங் டேர்மில் இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அங்கே எங்கேயுமே பஞ்சாயத்து இல்லை. இது எல்லாத்தையும் நான் ஆல்மோஸ்ட் இந்த பட்ஸ் ஏர் 8 தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு அபோவ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே எங்கிட்ட OnePlus பட்ஸ் 3லாம் இருக்குது. பட்ஸ் 3லாம் கிடச்சிச்சின்னா அண்டர் 4Kல ஒர்த்தான டீலாக தான் ஃபீல் ஆகும். ஸோ சூப்பரான ஒரு பட்ஸ். நான் OnePlus வந்து ஆடியோ ப்ராடக்ட்டை தாங்க பார்க்குறேன். நல்ல பட்ஸ், நல்ல அந்த ப்ரைஸ் டு வேல்யூவில் யோசிக்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்றத இந்த இடத்துல நான் அடித்தே சொல்ல முடியும். நீங்கள் 3000 ரூபாய்க்குள்ளே வாங்கினாலும் போதும் அப்படின்றாங்கள யோசிக்கும்போது OnePlusஓட நார்டு பட்ஸ் 3 Proவே வாங்கிட்டு போயிடலாம். இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பட்ஸ் வந்து அண்டர் 3Kல வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அது மட்டும்தான். டியூவல் டிரைவர் இருக்காது, ஆனால் ஏஎன்சி, பேஸு, ஆப் சப்போர்ட்டு, கால் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் மோட்டோ பட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா இந்த அண்டர் 5Kல கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்க ஒரு பட்ஸும் அதுதான். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு சவுண்ட் குவாலிட்டி மட்டும்தான் ப்ரியாரிட்டி அப்படின்னா தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா சவுண்ட் பை போஸ் இருக்கும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, பேட்டரி லைஃப். நான் 1 இயராக வச்சுருக்கேன். 1 இயர்க்குள்ளே எனக்கு பேட்டரி டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 3 நாளில் வந்து அது 1 இயர் க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சர்வீஸ் சென்டர் போய் அது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது பேட்டரி லைஃப்காக பார்க்கணும் அப்படின்றதுனால தான் வந்து அதை நான் கன்சிடர் பண்ணல, இப்போதைக்கு சொல்கிறதில்ல. பட் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணுவீங்க அப்படின்னா மோட்டோ தான் இந்த செக்மெண்ட்லேயே சூப்பராக இருக்கும். சவுண்ட் பை போஸ் இருக்கிறதுனால நாய்ஸோட மாஸ்டர் பட்ஸும் இன்றைக்கி அண்டர் 5Kல கிடைக்கிது. பட் நாய்ஸை நம்பி வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வர்றதுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணல. ஸோ இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்க ஆஃபர்ஸ் இதுதான். திரும்பவும் சொல்கிறேன், தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க, தேவை இருக்கவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி நீங்கள் எந்த அவசியமும் இல்லை நீங்கள் இதை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு அண்டர் 30Kல மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க, அண்டர் 5Kல பட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, அண்டர் 5Kல ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்கும்போது சாம்சங் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் எடுத்து பார்க்கும்போதும் பெரிய ஆஃபர்ஸ் எதுவும் இல்லைங்க. அமேசான் ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எம்இபின்னு சொல்லிட்டு. S26 Ultra 1,40,000 iQOO 15R. iQOO 15Rம் இந்த OnePlusஓட 15R மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான். இந்த இடத்துல வந்து நம்ம எதையுமே சொல்ல முடியாது. OnePlusலாம் வாங்கணுமான்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. OnePlus 13R நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். OnePlus 15R வாங்குறதுக்கு OnePlus 13R வாங்கிட்டு போயிடலாம். ஆஃபரில் கிடைக்கும்போது ஒரு 35Kக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த செக்மெண்ட்டில் யோசிக்கும்போது OnePlus 15R வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் இருக்கும். Redmi 15 Proலாம் நீங்கள் வாங்கணுமான்னு பார்த்துங்க. மற்றபடி வேறு எதுவும் இதில் ஆஃபர் இல்லைங்க. iQOO Z10லாம் கூட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லை. 13Sலாம் 48,000 விற்கிது, அதெல்லாம் வாங்கணுமா? ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. வேறு எதுவும் ஆஃபர்ஸ் இல்லை. நீங்கள் அமேசான் பக்கம் போனாலும் சரி, ஃப்ளிப்கார்ட் பக்கம் போனாலும் சரி, உங்கள் காசை கரியாக்காமல் பார்த்துக்குங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மணியாக தான் அது இருக்க போகுது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கோங்க, வேணான்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். வர கீழே போயிட்டே இருக்கேங்க, மேலே போன காலம் போய் அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.